ரமாபுரி ஐயா, ஆர்கே ஐயா, பௌலமணி அனைவரையும் என்று மந்திரம் 997 என்று 2வது அத்தியாயத்தில் 4ஆம் மந்திரத்தில் சந்திக்க உள்ளோம். ஐயா, நீங்க பாடிடுறீங்களா இல்ல பாடல் ஒலிக்கட்டுமா? கண்டெழுந்தேன் கமலம் மலருள்ளிடை, கண்டெழுந்தேன் கமலம் மலர் உள்ளிடை, கொண்டெழுந்தேன் உடன் கூடிய காலத்து, கொண்டெழுந்தேன் உடன் கூடிய காலத்து, பண்டழியாத பதிவழியே சென்று, பண்டழியாத பதிவழியே சென்று, பண்டழியாத பதிவழியே சென்று, நண்பழியாமே நமவெனலாமே, நண்பழியாமே நம எனலாமே. கண்டெழுந்தேன் கமலம் மலருள்ளிடை, கொண்டெழுந்தேன் உடன் கூடிய காலத்து, பண்டழியாத பதிவழியே சென்று, நண்பழியாமே நமவெனலாமே. நன்றிங்க. நன்றி நன்றி. மிக்க அருமையான ஒரு மந்திரம் தான். கண்டு எழுந்தேன் கமலம் மலர் உள்ளிடை, கொண்டு எழுந்தேன் உடன் கூடிய காலத்து, பண்பழியாத பதிவழியே சென்று, நண்பழியாமே நம எனலாமே. ரிவர்ஸ்ல கூட அர்த்தநாரியா சொல்ற மாதிரி படிக்கலாம். உள்ளிடை கமலர் மலம் கண்டு எழுந்தேன், உள்ளுக்குள்ளே இருக்கின்ற கமலம் என்கின்ற தாமரை மலரை கண்டு எழுந்தேன். நல்ல அருமையான வார்த்தைகள் தான். அடுத்து, உடன் கூடிய காலத்து கொண்டு எழுந்தேன். நமக்கு அவனுடைய கிருபை இருக்கணும். உடன் கூடிய காலத்து பரம்பொருளை கொண்டு எழுந்தேன். பதிவழியே சென்று, பண்பழியாத தவ வழியாக சென்று, என்றும் குற்றமற்ற ஒரு வழியாக நமச்சிவாய என்ற மந்திரத்தை நாம் ஜெபிப்போமாக அப்படின்னு உணர்வதை இங்கே நான் குறிப்பிட விடுகின்றேன். மிக்க நன்றிங்கம்மா. வாருங்கள் அம்மா, கிருத்திகா அம்மா. இன்றைக்கு நம்ம தலை வாசித்து அவங்க டெய்லி அதை நன்றி தெரிவித்து ஃபீட்பேக் கமெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. ரொம்ப உண்மையிலே முருக பக்தர் அவங்க. முருகர் ஒரு கனவுல தோண்டி திருமந்திரம் படின்னு சொன்னதாகவும், அந்த தேர்தலில் அவங்க இருப்பதாகவும் அம்மையார் அவர்கள் சென்ற வாரம் பேசும்போது தெரிவித்தார்கள். அவர்களை வருக வருக என்று இந்த குழுவின் சார்பாக வரவேற்கின்றேன். நம்ம உங்களுக்கு இன்வைட் கொடுத்துருக்குறேன். நீங்க அந்த பட்டனை டச் பண்ணிட்டு மேல வரலாமா? வாருங்களம்மா, கிருத்திகா அம்மா. வணக்கம். வணக்கம். தியாகராஜன் ஐயா இருக்காங்க, விந்தியா அம்மா இருக்காங்க. தியாகராஜன் ஐயா, நீங்க கருத்து சொல்றீங்களா? பாடல் பாடினார் ஐயா. அம்மாவும் விந்தியா அம்மாவும் சொல்லிட்டீங்கய்யா. நன்றிங்கய்யா. நன்றி நன்றிங்கம்மா. விந்தியா அம்மா, நீங்க சொல்றீங்களா? தங்கள் கருத்தை பதிவு. அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமசிவாய போற்றி, ஓம் நமசிவாய போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 992வது மந்திரம். கண்டு எழுந்தேன் கமலமலர் உள்ளிடை, கொண்டு எழுந்தேன் உடன் கூடிய காலத்து, பண்பு அழியாத பதிவழியே சென்று, நண்பழியாமே நமவெனலாமே.
முதல் அடி கண்டு எழுந்தேன் கமலமலர் உள்ளிடை. என் உள்ளமாகிய கமலம்ன தாமரை பூவில் பரம்பொருள், பரம்பொருள் யார் என்றால் சிவபெருமான் உதித்து எழுவதை கண்டு கொண்டேன். திருமூலர் அவரு உணர்ந்து காட்சியாக சிவபெருமானை பார்த்துள்ளார். அதைத்தான் அவர் உணர்ந்ததை பார்த்ததை மந்திரத்தில் எழுதியுள்ளார். என்னுள் விளங்கும் பரம்பொருளுடன் கூடி கலந்து ஒன்றியிருந்த நிலையில், அதைத்தான் கொண்டு எழுந்தேன் உடன் கூடிய காலத்து. சிவபெருமானோடு இரண்டர கலந்தவர் நம்முடைய திருமூலர். மூன்றாவது அடி பண்பழியாத பதி வழியே சென்று. பதினா சிவபெருமான். இந்த இடத்துல பண்புன குணத்தை குறிக்கக்கூடியது. பெருமை குன்றாத தவமுறை தியானத்தை விடாது கை கொண்டு சென்று அப்படிங்கிறார். திருமூலர் யோகி, அவர் தவம் புரிந்தவர், அவர் ஞானி. அவர் அதனால அவரு முறையா தியானம் செய்து தவ வாழ்வு வாழ்ந்து இறைவனை அடைந்துள்ளார். அதைத்தான் பண்பழியாத பதி வழியே சென்று அப்படின்னு மந்திரத்துல படைத்துள்ளார். நண்பழியாமே நம எனலாமே. பரம்பொருளுடன் கொண்ட அந்த தோழமை. நண்பு அப்படின்னா நண்பர்னு அர்த்தம். தமிழ் சொல் நட்பு, நேசம், தோழமை அப்படின்னு சொல்லுவாங்க. நேசம் கெடாமல் நம சிவாய. இந்த இடத்துல மந்திரத்துல நமன்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பல மந்திரங்கள்ல படிச்சிருக்கோம். ஒவ்வொரு எழுத்துக்கும் என்னென்ன பொருள் குறிக்குதுன்னு. இந்த இடத்துல நம நண்பழியாமே நமவெனலாமே. நம்ம சிவாய மந்திரத்தை ஓத வேண்டும். சிவபெருமானை வாழ்த்த வேண்டும், வணங்க வேண்டும். அப்படிதான் நம்மளோட வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல குணம் அப்படின்றத நம்ம உயர்ந்த தன்மை வழின்னு பார்க்கலாம். பதி வழி அப்படின்றத மந்திரத்தின்படி தவ வழின்னு பார்க்கலாம். சக்கரத்தின் வழின்னு நம்ம பார்க்கணும். இது இறைவனை எப்படி வணங்கணும் அப்படின்றத திருமூலர் சொல்லியிருக்காரு. அவரு வணங்கின முறைய நமக்கு வழிகாட்டியா அவர் இருந்து நம்மளுக்கு நல்ல கருத்துக்களை சொல்றாரு. திருஞான சம்பந்தர் இறைவனை மிக உன்னதமான ஒரு மனதோடு அவர் வணங்கியிருக்காரு. இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உன்கழல் தொழுது எழுவேன். கடல்தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே. இதுவோ எமை ஆளுமாறு ஈவது ஒன்று எமக்கு இல்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறை அரணே அப்படின்னு அவர் பாடுறாரு. துன்பத்திலும் தளர்ச்சியிலும் பண்டை வினை தொடர்ச்சியிலும் உன்னுடைய திருப்பாதங்களை தொழுது எழுவேன். திருப்பார்கடலில் அமுதுடன் தோன்றிய விடத்தினை கண்டத்தில் வைத்த வேத பொருளே. நிதி வேண்டினாருக்கு ஈவதற்கு எம்மிடம் ஒன்றும் இல்லையேல் நீ எங்களை ஆளும் வகை இதுதானா. உன்னுடைய இன்னொருள் அதுவோ ஆவடுதுறை அரணேங்கிறார். அதனால இறைவனை நாம் நினைத்து முறையாக தவ வாழ்வு வாழ்ந்து தியானம் மேற்கொண்டு நாமும் சிவனுடைய அருளை பெறுவோம், மற்றவர்களுக்கும் வழிகாட்டுவோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க அம்மா. உங்களுடைய ஆளுமையும் சொல் உச்சரிப்பும் தமிழ் ஆசான் என்பதையும் தெல்ல தெளிவாக இந்த பாடல் மூலம் எங்களுக்கு உணர்த்த என்ற தங்களை வணங்கி மகிழ்கின்றோம். வாருங்கள் அம்மா. கிருத்திகா அம்மா, வணக்கம். நன்றி. ஜெயராஜன் ஐயா குரல்ல பாட்டை கேட்காத வச்சுட்டேன், மன்னிக்கணும். அது பேரானந்தமா இருக்கும். விந்தியா அம்மாவுடைய தமிழ், அவர்களுடைய குரல், அந்த இதுல விளக்கங்கள் மிக அற்புதமான விஷயத்த இந்த இடத்துல சேர்க்கிறது. ரொம்ப அழகா விளக்கங்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம அதனோட இன்னொரு கோணம் பார்க்கலாம். என்ன சொல்றாரு இந்த பாடலுடைய மொத்த சாரம் அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா அந்த கடைசி வரியில இருக்கு. என்ன இருக்கு? நண்பழியாமே நமவெனலாமே அப்படின்னு.
இப்ப இந்த நம அப்படிங்கிற ஒரு சொல்ல வந்து நம்ம வந்து இந்த உலகியலோடு தொடர்பு படுத்தியிருக்கோம் இல்லைங்களா? எதனால? இந்த பிருத்வியும் நீரும் சார்ந்த விஷயம், அதாவது உடல் இச்சை, உலகியல் இச்சை, இந்த ரெண்டோட சேர்ந்து அதை நெறிப்படுத்தக்கூடிய ஒரு இது, அதோடு தொடர்புடைய அக்ஷரங்கள் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். இந்த அக்ஷரங்கள் அப்படிங்கிறதுக்கே நம்ம வந்து ஒரு விளக்கம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-30 பாடல் முன்னாடி பார்த்துட்டோம். என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒலி அமைப்புகளை நாம் வந்து வரி வடிவமாக எப்படி அமைக்கிறோம் அப்படிங்கிறத பிடிச்சு அதற்கு வரி வடிவம் கொடுக்கறது தான் அக்ஷரங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ இந்த நீங்க இன்னொன்னு இதை எப்படி நான் எளிசா சொல்லணும் அப்படின்னா, ஓகே, இப்ப இந்த நம அப்படிங்கிற ஒரு வார்த்தை இதோடு தொடர்புன்னு பார்த்தோம். நம்ம உலகியலோடு தொடர்புடையது, உடலோடு தொடர்புடையது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ நம்ம எப்படி ஒரு குளிருக்கு போகும்போது, ஒரு குளிர் பிரதேசத்துக்கு போகும்போது நம்ம என்ன பண்றோம், அந்த இடம் குளிரும் தெரியும், மேல ஜாக்கெட் போடுறோம், ஸ்வெட்டர் போடுறோம். அப்ப என்ன பண்றோம், நம்மளுடைய உடல் வெப்பம் பாதுகாக்கப்படுகிறது, வெளியில உள்ள குளிர் நம்மளை தாக்கல. ஆனா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அத்தனை புதிய விஷயங்களையும் நம்ம வந்து அனுபவிக்கிறோம் இல்லைங்களா? அப்படியே ஸ்வெட்டர் போட்டுட்டே நம்ம அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அத்தனை இடங்களுக்கும் போவோம், வருவோம். இதெல்லாம் ஒரு வகை. அப்புறம் வந்து ஒரு குளிர் இந்த ஒரு ஹீட்டர் வச்சுட்டு உட்காந்துருப்போம் பக்கத்துல, இதெல்லாம் நடக்கும். இதே இப்ப இந்த நேரத்துல நம்ம ஊர்ல ஹாட் சம்மர் இல்லைங்களா? சம்மர் அப்படி இருக்கு. எத்தனை பேர் வீட்டுல 24 மணி நேரமும் ஏசி ஓடலாம், ஏசி ஓடிக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த இடத்துல இருந்துட்டே நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த சம்மரை வந்து நம்ம வந்து ஓவர் கம் பண்றோம். அப்போ எது முக்கியம் அப்படின்னா, சர்வைவல் முக்கியம். அந்த சர்வைவலை சந்தோஷத்தோட பண்ணணும். அப்போ வாழ்க்கைங்கிறது நம்ம நினைக்கிறோம் ஏதோ துறவு அப்படின்னாக்க எல்லாவற்றையும் வெறுப்பது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லவே இல்லை. துறவுங்கிறது வெறுப்பு கிடையாது, மிகுந்த அன்பு. நம்ம வந்து ஒரு ஒரு இடத்துக்கு போக போக ஒரு நம்ம இந்த வழியில ஒரு உண்மையான அன்பை நம்ம புரிஞ்சு உண்மையான தியானத்துக்குள்ள போக போக நம்மளுடைய மனம் என்ன ஆகும்னா, வெறுப்புல போகாது, மிகுந்த அன்புல கருணையில போகும். அப்போ வந்து என்னன்னா, இந்த உலகமே வீடா மாறும். இந்த ஏண்டா இந்த பிறப்பு எடுத்தோன்னு நொந்துக்கவே மாட்டோம் நம்ம. நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிறப்பே இல்லாம போகணுங்கிறது நோக்கமே கிடையாது. அது நம்ம கையில இல்லைங்கிறது தானோ. நான் எனக்கு ஆசை இல்லை பிறப்பெடுக்கணும்னு. நீ வந்து உன் வேலைய பண்றதுக்கு என்ன வர சொல்ல போறியா? நான் பிறக்கிறனோ இறக்குறனோ அதுவும் கையில, எனக்கு எதுவுமே கிடையாது. யாராவது முக்தி எது அப்படின்னு கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் முக்தி. இது நான் பிறக்க வேண்டாம், அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் இதை பண்ணிடணும், அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் இந்த வீட்டுல பிறந்துடணும், அடுத்த ஜென்மத்திலேயாவது இதை நான் அனுபவிச்சிடணும். இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் இல்லை. இந்த நொடி என்னால் எனக்கு மரணம் ஏற்படும் என்றாலும் எனக்கு கவலை இல்லை. நான் அதை பத்தின சிந்தனை கூட எனக்கு இல்லை. நான் உன்னோடு ஐக்கியமாவதற்கு தயாராக உள்ளேன். அப்போ அடுத்தாப்புல பிறக்கணுமா, அதை நீ முடிவு பண்ணிக்கும், எனக்கு எதுவுமே இல்லை. இதுதான் நண்பழியாமே நமவெனலாமே. இந்த உலகத்துல நம்ம வாழலாம், எவ்வளவு நாள் வேணா வாழலாம். 16 வயசுலயும் போலாம், மார்கண்டேயர் மாதிரி. 7 வயசுல ரமணருக்கு வந்து வெளிச்சம் கிடைச்சது உள்ளுக்குள்ள. இன்னும் நிறைய ஞானிகளை நம்ம வரிசையா சொல்லலாம். அதற்கு பிறகு அவர்களுக்கு ஏகப்பட்ட துன்பங்கள், விவேகானந்தருக்கு இல்லாத துன்பமா, பரமஹம்சருக்கு இல்லாத துன்பமா நிறைய நடந்தது. ஆனா ஒரு முறை கூட ஏன் நான் பிறந்தேன், இந்த உலகத்துல நான் ஏன் வாழணும்னு அவங்க யோசிக்கவே இல்லை. அத்தனை துன்பங்களுக்கும் நடுவுலதான் அவங்க வந்து இந்த உலகத்திற்கு வழிகாட்டினார்கள். எதனால அப்படின்னா, அதுதான் நம்ம வருவிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்துல நம்ம வந்து கடவுளால் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு ஜீவனும் கடவுளால் படைக்கப்பட்ட உயிர்தான். தாய் வந்து ஒரு கருவி, அவ்வளவுதான். அப்போ ஒரு தன்னை தெளிந்த மனிதன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் கடவுளின் குழந்தைன்னு தான் சொல்லுவான். அதுல தவறே கிடையாது. அப்ப அந்த மாதிரியான ஒரு மனநிலையை சொல்வதுதான் இந்த வார்த்தை, நண்பழியாமே நமவெனலாமே. இந்த உலகத்துல
எந்த வியாக்கியானங்களும் இல்லாம, எந்த விசனங்களும் இல்லாம நம்ம வந்து ரொம்ப அழகா வாழலாம். எப்போ அப்படின்னா அதுக்குதான் முன்னாடி இருக்கிற அத்தனை விளக்கமும் சொல்றாரு. கண்டெழுந்தேன் கமல மலருள்ளிடை. அப்போ கமல் கொண்டெழுந்தேனுடன் கூடிய காலத்து அப்படின்றாரு. அப்ப கமல மலர் அப்படிங்கிறது வந்து உள்ளிடை அப்படிங்கறத வந்து ரெண்டு விதமா பார்க்கலாம். ஹிருதய கமலம்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து அன்பால் மலரக்கூடியது அநாகத சக்கரத்துல. அடுத்தாப்புல என்ன சொல்றாரு, கண்டு எழுந்தேன் கமல மலருள் இடை அப்படின்றாரு. அப்போ வந்து நம்முடைய சகசர தலத்தையும் நம்ம வந்து மலர் தான், தாமரை மலர் தான் சொல்லுவோம். அப்போ இது எங்கிருந்து அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வரணும். இப்ப இது ஹிருதய கமலமா இல்ல சகசர தலமா அப்படின்று கேட்கணும். அப்ப என்ன சொல்றாரு, கொண்டு ஒழிந்தேனுடன் கூடிய காலத்து அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த இறை பரம்பொருளோடு நாம் கூடியிருந்த காலத்து பண்வழியாத பதிவழியே சென்று, அப்போ அந்த 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 பண்பு அழியாத பதிவழி அப்படின்னா அதுல வேற சிந்தனையே இல்ல, வேற விஷயங்களே கிடையாது. இது ஒண்ணுதான் வாசல். அந்த இடத்து மூலமா சென்று அதன் மூலமாக சென்று அந்த தன்மையின் மூலமாக சென்று நாம் என்ன பண்றோம் அப்படின்னாக்க அந்த பதியோடு இணைகிறோம். அது எங்கதான் நடக்கும் அப்படின்னா சகஸ்திரத்தலத்துலதான் நடக்கும். ஏன்னா இந்த அநாகரத்துல இருக்கிற வரைக்கும் என்னன்னா இந்த உலகியலோடு தான் நம்ம தொடர்புல இருக்கோம். ஏதோ ஒரு நம்ம சொன்ன இந்த கருணை, அன்பு எல்லாமே கொஞ்சம் கூடி போச்சுன்னா, ஒரு சாம்பார்ல உப்பு கண்டிப்பா தேவை. ஆனா அந்த உப்பு ஒரு கல்லு கூடி போச்சுன்னா என்ன ஆகும், கரிச்சிடும். ஒரு கல்லு குறைஞ்சு போச்சுன்னாலும் கரிச்சிடும். அந்த சாம்பார் வாயில வைக்க ஒழுங்காது. அப்ப அந்த மாதிரி இது வந்து அநாகதத்துல இருக்கிற வரைக்கும் கூடுதலுக்கும் குறைதலுக்கும் உண்டான சாத்திய கூறுகள் உண்டு. குறைஞ்சிட்டா வெறுப்பாயிடும், கூடிட்டா பற்றா மாறிடும், பாசமா மாறிடும் இந்த உலகத்தோட. அப்போ ரெண்டும் இல்லாத பண்பு அழியாத பதிவழியே சென்று, அப்போ அந்த இடம் எது, பதினா இடம்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அந்த எது பண்பு அழியாத பதி, வேற சிந்தனையே இல்லை. அவன் ஒருத்தந்தான் சிந்தனை. சிவய 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 10 பாடல் முன்னாடி சொன்னாரு. அப்படி செய்யும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னாக்க, எந்த இடத்துலதான் நடக்கும் அப்படின்னாக்க அந்த சகஸ்ர தலத்துலதான் நடக்கும். அந்த துவாதசாந்த வெளியில் அவனுடைய திருவடிகளை பற்றி கொள்ளும் பொழுது நடக்கக்கூடிய விஷயம்தான். அதனாலதான் கண்டு எழுந்தேன் அப்படின்றாரு. எழுறது அப்படின்னா மேல் எழும்பக்கூடியது. அங்கே வந்து அவனுடைய திருவடிகளை பற்றி மேல் எழும்புகிறோம் நாம. அதுதான் கமல மலர் உள்ளிடை. அப்போ அங்க இருந்து அந்த இடத்தை நம்ம பற்றி கொண்டோம் என்றால், நம்முடைய சகஸ்ர தலத்தில் நாம் மலர்ந்து விட்டோம் என்றால், இங்க இருக்கக்கூடிய நம்முடைய ஹிருதய கமலம் தன்னால மலர்ந்துரும். ஏன்னா மேல மலர்ந்துருச்சுன்னா உள்ள ஆட்டோமேட்டிக்கா உள்ள மலர்ந்துடும். அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணோம், இங்க இருந்து எல்லாத்தையும் சரி பண்ணி மேல கொண்டு போனோம். அப்புறம் அந்த ஒரு கல்லு மாறாத அந்த ஒரு தன்மையில அங்க போய் மேல மலர்ந்தோம்னா உள்ள பூரா மலர்ந்துச்சு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஹிருதய கமலமும் மலரும். அதான் சொல்றாரு, கொண்டு ஒழிந்தேனுடன் கூடிய காலத்து, அப்படி தேனுடன் கூடிய காலத்து. அப்ப அதனுடைய அந்த சாரத்துல நம்ம உள்ள போயிடணும். அப்போ எதுன்னா நான் சிவனோடு கூடி இருக்கிறேன்ற தன்மை கூட இல்ல. இப்ப நம்ம தேனை சாப்பிடும்போது இது தேனுன்னு சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா அது தேனாதான் வெளியில நிக்கும். ஆனா அது அந்த தேனை வாயில வச்சு அப்படியே ஒரு நாக்குல உள்ள வாங்கும் போது என்ன நடக்கும், அந்த இனிப்பு சுவைக்குள்ள போவோம். நம்ம அந்த இனிப்புக்குள்ள போவோம். அந்த இனிப்புன்னு பார்க்கும்போது அது தேன்லயும் கிடைக்கலாம், இல்லைன்னா சக்கரை பாகுலயும் கிடைக்கலாம், இல்ல எதுல வேணாலும் கிடைக்கலாம். அப்ப அந்த இனிப்புக்குள்ள போகணும். அதே மாதிரி இது எங்க அப்படின்னா அந்த சிவத்தோடு கூட வேண்டும். நானும் சிவமும் பிரிப்பற்ற நிலையில நம்ம இருக்கும் பொழுது இதான் பண்வழியாத பதிவழியே அப்படின்னு சொல்றாங்க. பண்வழியாத பதிவழியை சென்று அத்தகைய தன்மையில மாறும் பொழுது என்ன நடக்கலாம், இந்த உலகியல் வாழ்வு கூட நமக்கு துன்பம் இல்லாததாக மாறிவிடும். அப்போ போன பாடல்ல நான் சொன்னேன், நேத்திக்கு பாடல்ல சொன்னேன், புறமாக பேசுறத பத்தி, புறமா நடக்கிறத பத்தி பேசிட்டு இருந்தாரு. இனிமே அகமா உள்ள போவாரு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. பாருங்க உள்ள கூட்டிட்டு போயிட்டாரு. நீ வந்து என்ன நடக்குது அப்படின்னாக்க, நீ வந்து உள்ள பாரு, உள்ள போய் உள்ள பார்த்து அந்த சிவத்தோடு ஒன்றி விடு. அப்படி சிவத்தோடு ஒன்றும் பொழுது நீ என்ன நடக்கலாம் அப்படின்னா இந்த உலகியல் வாழ்வுல
நீ வந்து நட்போடு இருக்கலாம். அதாவது இந்த உடல் ஏன் பிறந்ததுன்னு பிறப்பை பற்றிய ஒரு ஒரு விஷயம் இல்லாம, இது எப்படா முடியும் இந்த வாழ்க்கை அப்படின்னு இல்லாம, இருக்கிற கடைசி நொடி வரை அவனோடு குடியிருத்தல். உடம்போடு இருந்தாலும் நான் அவனோட குடியிருக்க போறேன். உடம்பு இல்லாம இருந்தாலும் நான் அவனோடு குடியிருக்க போறேன். அப்படின்னு ஒரு நிலை வரும். அதுதான் ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அத்தகைய முக்தியை பெறலாம் அப்படின்னு ஒரு ஒரு ரொம்ப 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 அழகான ஒரு விஷயத்த, இந்த உலகத்தை அன்புமயமா மாற்றக்கூடிய ஒரு விஷயத்த, இந்த ஒரு ஒரு உயிரும் தன்னுடைய பிறப்பை கொண்டாடக்கூடிய ஒரு விஷயத்த திருமூலர் வந்து நமக்கு சொல்லி தந்திருக்காரு. அத்தகைய ஒரு பாடலை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்து கொள்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா. நீண்ட நாட்களை எங்களோடு டிராவல் பண்ணாலும் அன்றைக்கு ஒரு புத்துணர்ச்சியோட விளக்கத்தை தந்து எங்களை ஆக்கமும் ஊக்கமும் திருமூலரோடு அவர் பயணிக்கின்ற எங்களையும் அழைத்து செல்ல தனிக்காக இருக்கின்ற அம்மா அவர்களை வணங்கி மீண்டும் ஒரு முறை தளத்துக்கு பெருமை சேர்க்கின்றோம், அவர்களை வணங்குகின்றோம். புதிதாக வந்துள்ள கௌரி அம்மா வாருங்கள். இன்றைய பாடல்ல வந்து அவங்க நேற்று ரொம்ப சிந்தித்து அவங்க உணர்ந்ததை அணிந்ததை அனுபவப்பட்டதை ஷேர் பண்ணணும் அப்படின்னாங்க. அவங்க இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கிறதால வர சொல்லி சொன்னோம். மிக்க நன்றிங்கம்மா. உங்க கருத்தை பதிவிடலாம். கௌரிங்கம்மா, மூலையில அந்த மைக் இருக்கும் பாருங்க, அதை அன்மியூட் பண்ணிட்டு அதை டச் பண்ணுங்க, அன்மியூட் ஆயிடும், அப்புறமா பேசுங்க. சரிங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா. ஃபர்ஸ்ட் உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா உங்கள்கிட்ட இருந்து நான் நிறைய விஷயங்கள் கத்துருக்கேன், நிறைய கடமைப்பட்டிருக்கிறேன். வார்த்தைகளே இல்லை. ஓகே, இன்னைக்கு நேத்து வந்து எனக்கு இந்த பாட்டை பத்தி நான் பார்க்கும்போது, அப்புறம் தியானத்துல உட்காரும்போது எனக்கு ஒரு உணர்தல் வந்தது. அது எனக்கு இருந்த நிறைய கேள்விகளுக்கு விடை கிடைச்ச மாதிரி இருந்தது. அதை நான் சொல்லணுங்கிற மாதிரியும் எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. சரி, அதை நம்ம சொல்லலாங்கிறதும் பண்ணங்கய்யா. என்னன்னா எனக்கு ஃபுல்லாவே இந்த ஒரு பாட்டுல எல்லாமே புரிஞ்ச மாதிரி இருந்தது. திருமந்திரமே வந்து நம்ம எப்படி இங்க வாழணும்ன்றத கத்து கொடுக்கற மாதிரி, அந்த அஷ்டாங்க யோகத்துல இருந்து எல்லா விஷயமும் ஒரே நேரத்துல புரிஞ்ச மாதிரி இருந்தது. எப்படின்னா நம்ம ஆன்மாவா கீழே இறங்கி வரோம், ஒரு ஜோதியாவோ எந்த உருவமும் வரும். கையில வந்து ஒரு உடம்பையும் கொடுத்துறாங்க, ஒரு மனசையும் கொடுத்துதான் கீழே அனுப்பிச்சு விடுறாங்க. அதோட வெயிட்னால நம்ம வந்து அந்த சிற்றறிவோட தான் கீழே இருக்கிறோம். அந்த ஃபர்ஸ்ட் வந்து அந்த உடம்பையும் மனசையும் நம்ம சரி பண்ணாலே நம்ம ஆன்மா லேசாகி மேல போறத உணர முடியுங்கிறத இன்னைக்கு புரிஞ்சதுங்கய்யா. இந்த யமம் நியமம் எல்லாம் சொல்றாங்களே, ஃபர்ஸ்ட் அவர் வந்து அந்த மைண்டுங்கிறது தான் பாக்குறாங்கய்யா. அந்த மனசுதான் வந்து சரி பண்ண சொல்றாரு. ஃபுல்லா அன்பால, இப்ப கிருத்திகாமா சொன்ன மாதிரி நம்ம ஃபுல்லா அன்பால நிரப்பணுங்கய்யா. எந்த ஒரு அந்த ஆணவம், கண்மம், மாயை இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, இது எல்லாமே இல்லாம அத ஃபுல்லா அன்போடையும் சிவனோட அருளால அது மட்டுமே நிரப்பி நம்ம அந்த மைண்ட மாத்தணுங்க ஃபர்ஸ்ட். அதான் ஃபர்ஸ்ட் சொல்றாரு யமம் நியமத்துல. அப்புறம் நம்ம உடம்பு வெயிட்ட சொல்றாரு. உடம்ப வந்து கரெக்டா பண்றதுக்காக பிராணயாமா, அப்புறம் பிரத்யாகாரம் வந்து 5 புலன்களையும் கண்ட்ரோல்ல வச்சுக்கோ. எல்லாத்துலயும் அந்த ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட கரெக்ட் பண்ண சொல்றாங்க, அப்புறம் நம்மளோட பாடியை கரெக்ட் பண்ண சொல்றாங்க. இது ரெண்டும் கரெக்டா இருந்ததுனாதான் நம்மளோட ஆன்மாவை உணர முடியும். அந்த ஆன்மாக்கு தான் தாரணா தியானாலாம், நம்ம ஆன்மாவிலே இருக்கிறது தான் தியானம். நம்ம ஆன்ம உணர்வோட இருக்கிறது, அதுதான் தியானம்ன்றது புரிய வருதுங்கய்யா. அதுக்கு அடுத்தது வந்து இந்த கடைசியா சமாதி சொல்றாங்க இல்லையா, அதுதான் வந்து அடுத்த நிலைங்கய்யா. இந்த நம்ம இப்ப எப்படி 2 பெரிய வெயிட்டான ஒரு பேக் கூட்டிட்டு வந்துட்டோம் இந்த உலகத்துக்கு. இதை லேசாக்கணும்னா இதை அன்பால மட்டும்தான் நிரப்ப முடியும். அந்த உங்களோட மனசை வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாம அதை தூய்மையா ஆக்கணுங்க. அதான் ஃபர்ஸ்ட் வேலைன்றத புரிஞ்சுக்கிட்டேங்கய்யா. ஃபுல்லா தூய்மையா ஆக்கணும், அன்பால நிரப்பிதான் அதை தூய்மையா ஆக்க முடியும். அப்புறம் நம்ம உடம்ப நல்லா வச்சுக்கிட்டாதான் நம்ம அடுத்த நிலைக்கு போறதுக்கு அது ஒரு கருவியா இருக்கிற உடம்ப வந்து கரெக்டா பேணி காக்கணுங்கிறதுக்காக தான் அந்த பிராணயாமா, யோகா எல்லாமே நமக்கு வருதுங்கய்யா. இது ரெண்டும் சரி பண்ணிட்ட பிறகு நம்ம ஆன்ம உணர்றோம். நம்ம ஆன்மாங்கிறத உணர்றோம். நம்ம இந்த உடம்பும் நம்மளது இல்லை, இந்த மனசும் நம்மளது இல்லை,
அது ரெண்டும் சரியாயி கரெக்டா இருக்கு. இப்ப நான் ஆன்மாங்கிறத உணர ஆரம்பிக்கிறோம். அந்த ஆன்மாங்கிறது உணர்ந்த பிறகு அந்த இப்ப நான் என்ன எனக்கு புரிதல் இதுல வந்ததுன்னா, கனெக்ட் ஆகுறதுங்க. எப்படின்னா, நம்ம ஒரு வெயிட்டா நம்ம தண்ணியில போட்டோம்னா கீழே இருக்கும். அந்த வெயிட் எல்லாம் லேசானா அப்படியே மேல வருவோம் இல்லையா? அந்த மாதிரி நான் இப்ப என்னவா இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு கான்சியஸ்னஸா இருக்கிறோம், ஒரு பிரம்மமா இருக்கிறோம். அதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு தன்னுணர்வா இருக்கிறோம். ஒரு உணர்வு மட்டும்தான் என்னோட உண்மையான நிலை. என்னோட மனசையும் நான் கழட்டிடுறேன், என்னோட பாடியும் கழட்டிட்டேன்னா என்கிட்ட இருக்கிறது வந்து உணர்வு நிலையில தான் நான் இருக்கிறேன். அந்த உணர்வு நிலை நான் இருக்கிறேன்ற உணர்வு, நான் வெளியில பாக்குறேன்ற வெளி உணர்வு, உள்ளுணர்வு இவ்வளவுதான் இருக்குது. இந்த உணர்வு நிலையோட தான் நான் இருக்கும்போது அந்த சிவா கான்சியஸ்னஸ்ன்றது எப்படி இருக்குன்னா, அது ஒரு பிளிங்க்ல வந்துட்டு போகுதுங்க. அது வந்து ஒரு ஒரு பெரிய பேர் அண்டம்னு சொல்லலாம். இல்ல வந்து அது எனக்கு வார்த்தையால விவரிக்க தெரியல. எப்படின்னா ஒரு வெட்ட வெளின்னு சொல்லலாம். அதுல வந்து கருணைன்னு அது சாதாரண வார்த்தையா தெரியுது. கருணைங்கிறது வந்து நம்ம எல்லா ஜீவன்கள்ட்டையும் காமிக்கிறது ஒரு கருணை தான். ஒரு நாயை பார்த்தா கூட கருணை தான் வருது. அது அந்த கருணை இல்லைங்கய்யா. அங்க இருக்கிறது வந்து கிரேஸுக்கு என்ன தமிழ்ல சொல்றதுன்னு தெரியலைங்கய்யா. கிரேஸும் கம்பேஷனும் கலந்த அது ஒரு தெய்வ சக்தியும் கிரேஸும் கம்பேஷனும் கலந்த ஒரு இதுக்கு என்ன பேர் கொடுப்போமோ அந்த எனர்ஜி சூழ்ந்த ஒரு வெட்ட வெளிங்கய்யா. அந்த இடம் தான் அந்த கான்சியஸ். இப்ப நம்ம வந்து ஒரு அறிவன் கூட வச்சுக்கலாம், ஒரு சின்ன பிரம்மம்னாலும் வச்சுக்கலாம். நம்மளுக்கு அந்த உணர்வு மட்டும்தான் இருக்கு. அங்க வந்து இந்த மாதிரியான ஒரு உணர்வோட ஒரு வெட்ட வெளி தெரியுதுங்க. அதாவது இந்த மூணும் கலந்த மாதிரி கிரேஸ், கம்பேஷன் அண்ட் தெய்வீக சக்தி இருக்குங்க. ஒரு டிவைன் இருக்கு, கிரேஸ் இருக்கு, இது மூணும் சேர்ந்தா ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த வார்த்தையா இருக்கலாங்கய்யா. என்னோட அறிவுக்கு அதுக்கு மேல போகும் தெரியல. அதுதான் சிவா கான்சியஸ்னஸா இருக்கும்னு நான் இப்போ நம்புறேன். அந்த இதை வந்து நம்ம இந்த மந்திரங்கள்லாம் ஜெபிக்கிறதுனால இப்ப நான் வந்து எல்லாம் நம்ம அந்த பாடி சோலையும் விட்டாச்சு. நம்ம இப்ப ஆன்மா உணர்வு நிலையில தான் இருக்கு. அந்த உணர்வு நிலையில நம்ம அந்த மந்திரங்கள் ஜெபிக்க நான் வந்து அதோட போய் மெர்ஜ் ஆகுறேன். அதோட போய் நான் கலக்க ட்ரை பண்றேன். சிவானா நம்ம சோல், சிவானா சிவா கான்சியஸ்னஸ், அந்த பெரிய பிரம்மாண்டமான கான்சியஸ்னஸ். பானா சக்தி, அது எனர்ஜி நிறைந்த அந்த அன்பு நிறைந்த ஒரு கான்சியஸ்னஸ். அதுல நான் சோலா போய் நான் அதுல கலந்துட்டேன் அப்படிங்கிறது தான் நான் கலக்குறேன்றது தான் நம்ம வந்து மந்திரமாவே சொல்றோம். நான் அதுல போய் நான் வந்து சேர்ந்துட்டேன், உன்னோட நான் ஐக்கியம் ஆயிட்டேன், நான் உன்னோட இருக்கிறேன்றப்பே நம்ம சோல் வந்து அந்த வெயிட் எல்லாம் போய் வெறும் அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம போயிடுறோம். நம்ம ஃப்ரீக்வன்சி எப்படின்னா, நம்ம வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி வந்து அந்த பிரபஞ்சத்தோட அந்த அன்பு ஃப்ரீக்வன்சியோட நம்ம கொஞ்சம் மேட்ச் ஆனா போதுங்க. அந்த அன்பு ஃப்ரீக்வன்சியோட எந்த ஒரு கவலை, கோபம் இந்த எதுவும் இல்லாம வெறும் அன்பு, ஒண்ணுமே இல்லாத நிலை. இப்ப கிருத்தியம்மா சொன்ன மாதிரிதான், எதுவுமே தேவையில்லை, எனக்கு எதுவுமே தேவையில்லை, அப்படியே பியூரா இருக்கு. அப்படியே எந்த ஒரு களங்கமும் இல்லாத எனர்ஜியா இருக்கிறப்ப அந்த ஃப்ரீக்வன்சியோட மேட்ச் ஆகும்போது அப்படியே அந்த நம்ம தண்ணிக்குள்ள அந்த வெயிட்டா இருக்கிறது அப்படியே மேல வர மாதிரி நம்ம அந்த இதோட போய் கலக்குறோங்க. அந்த சிவா கான்சியஸ்னஸோட நம்மளோட செல்ஃப் கான்சியஸ்னஸ் மெர்ஜ் ஆகுறது தான் நம்ம மந்திரமாவே சொல்லிக்கிட்டோம். நான் மெர்ஜ் ஆகுறேன் அப்படிங்கிறது தான் நம்ம அந்த சிவ ரெண்டு சிவாக்குள்ள நம்ம சோலை போட்டு ரெண்டு பக்கமுமே சிவா கான்சியஸ்னஸை வச்சு நடுவுல நம்மளோட செல்ஃப் கான்சியஸ்னஸை வைக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி நான் நடுவுல வைக்கிறேன், சுத்தி வைக்கிறேன், மாத்தி வைக்கிறேன். எப்ப என்னோட கான்சியஸ்னஸை சுத்தி நான் அவரோட கான்சியஸ்னஸை இழுக்கிறேங்கய்யா. அதுதான் மந்திரமா நம்ம சொல்லி நம்ம அந்த இதுக்கு வந்துட்டோம்னா நம்ம அந்த இதை புடிச்சிடலாம் அப்படிங்கிறது புரிஞ்சுதுங்கய்யா. அவ்வளவுதான். நான் என்ன சொல்ல வரேன்னா, இது உணர்வு நிலையோட நம்ம சொல்லணும் மந்திரத்தை. வெறும் வாய் வார்த்தையா இல்லாம நம்மளோட உண்மையான நிலை எதுனா உணர்வு நிலை தான். மைண்ட் இந்த உணர்ச்சியோ இல்ல வந்து நம்ம பேசுறதோ அந்த எண்ணங்களோ இது எல்லாமே இல்லை. அந்த உணர்வு நிலையோட நம்ம மந்திரத்தை சொல்லும் போது அந்த நம்ம அவ்வளவு தூய்மையா வேற எந்த எண்ணமும் இல்லாம அந்த மந்திரத்தோட நான் உன்கிட்ட வந்து கலக்குறேன்றதாயே அந்த மந்திரம். உன்னோட நான் வந்து மெர்ஜ் ஆயிட்டேன், உன்னோட நான் வந்து கலந்துட்டேன்னு சொல்றதுதான் அந்த எல்லா மந்திரமுமே நான் புரிஞ்சுக்கிட்டது. இன்னைக்கு அந்த
இந்த ராம நாமமேன்ற மந்திரம் கூட சிவவாக்கியர் பாடல்ல அதுவும் எனக்கு புரிய வந்ததுங்க. அதுவும் வந்து நீ என்னுள்ளதானே இருக்க, நான் உன்னோட கலந்துட்டேன் எல்லா எண்ணங்களையும் விட்டுட்டு இந்த ஒரு எண்ணத்தை மட்டும்தான் புடிச்சுக்கிறாங்க. அது உணர்வோட புடிச்சுக்கிறாங்க. அதாவது வெறும் எண்ணங்களா பிடிக்காம உணர்வோட புடிச்சு அந்த மந்திரத்தை ஜெபிக்க நம்ம மனசும் சுத்தமாவது, நம்ம என்லைட்டனும் ஆக முடியும் அப்படிங்கறது உணரப்பட்டயா. அதாவது இதுதான் நீ போக வேண்டிய வழி, இதுதான் அப்படிங்கிறத சொன்ன மாதிரி உணர்ந்தீங்க. அவ்வளவுதான். நான் இதுல நிறைய பேச தெரியாம பேசிருவேன். ரொம்ப அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா இத சொல்லணுங்கிற மெசேஜ் எனக்கு, அதனால நான் வந்து சொல்ல வேண்டாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா சொல்லணுங்கிற மெசேஜும் வந்ததுனால வந்து சொன்னாங்க. ரொம்ப நன்றி. அது கேட்டதுக்கு உங்க எல்லா ஆத்மாக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. ரொம்ப நன்றிங்கம்மா. நாங்க தான் சொல்லணும். இடைவிடாது எங்களுடைய யூடியூப் சேனலை படிச்சு அதற்கு கமெண்ட் கொடுத்து டெய்லி நீங்க சிந்திக்கின்றீர்கள். காலையில எழுந்துச்சு 4 மணிக்கு எழுந்துச்சு டெய்லி அவங்க பாடலை சிந்திக்கிறாங்க. தேடுதல் இருக்குது அவங்க. இந்த நேர்த்தி படித்த பாடல், அதாவது இன்றைய பாடலை நேர்த்தி படிக்கும் போது அவங்க உணர்ந்ததை காலையிலையும் பகிர்ந்துட்டாங்க. அதனால ஐயா அப்படின்னாங்க, ஒன்றும் இல்லாம நீங்க உணர்ந்ததை சொல்லுங்க. ஒரு ரோல் மாடல் படிக்கின்ற மந்திரத்தை உணர்ந்து படிக்கும் போது அவங்களுடைய உணர்வு நிலையை ரொம்ப அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாம தவிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு தியானத்துல இருந்து பெருவெளியோடு தொடர்பு கிட்ட போயிட்டு வந்துட்டேன். ஏதோ ஒரு உணர்வு கடந்த நிலை எனக்கு. இந்த பாடல் வந்து எனக்கு பெரிய புரிதலை குடிக்கின்றது அப்படின்னு அவங்க உணர்ந்ததை சொல்ல முற்பட்டாங்க. பாருங்கள் அம்மா, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் டெய்லி சிந்திக்கிறீர்கள், தேடுகிறீர்கள். அனைவருக்கும் திருமந்திரத்தை தேடுகின்ற ஒரு தளமாகவே இது இருக்கின்றது. உங்களுக்கு வந்து மற்ற 2 நண்பர்கள் கூட, அதாவது இந்தியாமா கிருத்தியாமா கூட ரொம்ப ஆழ்ந்த புறமையும் தேடுதலும் உள்ளவர்கள் தான் உங்களுக்கு நல்ல வழிகாட்டுவார் என்று கூறி தங்களை வணங்குகின்றேன். மிக்க மகிழ்ச்சி அம்மா. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. கோமாக்குடி ஐயா, வாருங்கள் ஐயா. வணக்கம். வணக்கம். நான் பேசுறது இந்த காத்து அடிக்கிற சத்தம் எதுவும் இல்லாம கேக்குதுங்களா? நல்லா கேக்குது. நல்லா கேக்குது. நன்றிங்க. இந்த பாடல்ல பாத்தீங்கன்னா அந்த 3வது வரியில பாத்தீங்கன்னா பண்டழியாத அப்படிங்கிறது அம்மா வந்து பண்பழியாத அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சத்தியாமா. ஆனா பண்பழியாத அப்படிங்கிறது கூட அந்த பாடலுக்கு பொருத்தமா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இந்த பாடல வந்து எனக்கு ஒரு கருத்து என்ன தோணுதுன்னாக்க, அதாவது வந்து இப்போ ஒன்றிலிருந்தேன் உடன் கூடிய காலத்து பண்டழியாத அப்படின்னா, நம்ம வந்து மற்றவங்களோட வந்து கூடி இருக்கிற காலத்துல வந்து அந்த பண்பு அழிஞ்சிரும். பதிவெளியே சென்று நண்பழியாமே அப்படின்னாக்க, பதினா பாசம்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அது எனக்கு சரியா தெரியலங்க. அதனால பதிவெளியே நீ போனாக்க உன்னோட அந்த பாச நேசம் எல்லாமே வந்து அழியும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுதுங்க. அதனால வந்து நம்ம வேணலாமே அப்படின்னாக்க நம்ம அந்த நமச்சிவாய அப்படின்ற மந்திரத்தை மட்டும் நம்ம நினைச்சோம்னாக்க நமக்கு அந்த சித்தி வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுதுங்க. இது எனக்கு அவ்வளவா தெரியல, விளக்கம் தெரிஞ்ச சொல்லலாங்க. நன்றி. நன்றிங்க ஐயா. பொமாக்குடியாருக்கு எப்பயுமே பாடல் வந்து ஒரு பெரிய திருப்தியை அடைய மாட்டாரு. ஏன்னா மேல ஒண்ணு இருக்குன்னு ரொம்ப அந்த ஆழ்ந்த தேடுதல் நித்யாமா விளக்கம் கொடுக்க முடியுமா? இல்ல கோமம், இது வந்து ஒருத்தருக்கும் ஒரு விதமான புரிதலை வந்து கொடுக்கும். அவரு சொல்றது அவருடைய புரிதல் அதுல ரொம்ப அழகா இருக்கு. அதாவது அந்த பண்ணுன்னு சொன்னாரா, என்ன பண்டுன்னு சொன்னாரான்னு எனக்கு புரியல முதல்ல சொல்லும் போது. பண்பழியாத பண்டழியாத அப்படின்னு இருக்குங்கம்மா பாடல்ல. ஆனா நீங்க வந்து பண்பழியாத அப்படின்னு சொன்னீங்க. பண்பழியாத, பண்பு அழியாதான்னு தான் இருக்குங்க. தான் இருக்கு, இது இல்ல. என்னோட பதியில எல்லாத்துலயுமே நான் பாத்துட்டேன். பண்டு அழியாத, பண்டுங்கன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப பழமையானன்னு எடுத்துக்கலாம் நம்ம. சோ அந்த பழமையான
என்றைக்கும் அழியாத நிலைத்து நிற்கக்கூடியன்ற பொருள் எடுத்துக்கலாம். இல்ல பண்பு அழியாத அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி அந்த குணம் மாறாத அப்படின்னு எந்த மாற்று சிந்தனையும் இல்லாத கடவுளோடு கூடிய இது அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். என்னுடைய பிரதிகள்ல எல்லாமே பண்பு அழியாத அப்படின்னு இருக்கு. நான் 2-3 பிரதி செக் பண்ணுவேன். அதனால இது பண்பு அழியாதன்னு தான் இருக்கு. பதிங்கிறது இடம் அப்படின்னு நான் சொன்னேன். சோ பண்பு அழியாத பதினும் சொல்லலாம். அது காலம் காலமாக இருக்கக்கூடிய பதி இடம், அதன் மூலமாக நாம் செல்லக்கூடிய பாதை அப்படின்னும் எடுத்துக்கலாம். இல்ல தன்மை மாறாத இடம். சோ கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே பொருளை தான் கொடுக்கு. இதெல்லாம் வந்து பாட பேதம்னு சொல்லுவாங்க. சோ எப்படின்னாலும் எடுத்துக்கலாங்க. நன்றிங்கம்மா. அதான் அது சரவணன் ஐயா தளத்துல பண்டலியா தான் இருக்கு, அதனாலதான் சொன்னேன். நன்றி. அதாவது வந்து நம்ம அந்த என்ன சொல்றது, நம்ம வந்து இறைவனோட வந்து கலந்து நம்ம இதா இருக்கும்போது, மற்றவங்களோட கூடி இருக்கும்போது பண்பலியும் பாசத்து வழியே செல்லும் போது நம்மளோட பாச நேசம் எல்லாமே அழிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் தோணுச்சுங்கம்மா. அதான் சொல்லுவான்னு வந்தேன். நன்றி. நன்றி 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 அம்மா. பாருங்க தியாகராஜன் ஐயா, வணக்கம். நிறைவுங்கய்யா. நன்றி. கண்டு எழுந்தேன் கமலமலம் உள்ளிடை, கொண்டு எழுந்தேன் உடன் கூடிய காலத்து, பண்பதியாத பதிவதியே சென்று நண்பதியாமே நம எனலாமே அப்படின்னு அவர் இன்னைக்கு யதார்த்தமா உட்கார்ந்துக்கிட்டு தான் உணர்ந்ததை புரிந்ததை நமக்கு உணர்வூட்டக்கூடிய ஒன்றாகவே இன்றைய மந்திரம் இருந்தது என்று உணர்கின்றேன். மிக்க அனைவருக்கும் ஒரு முறை கூறி திருப்பாதங்களை வணங்கி மீண்டும் நாளை காலை சந்திப்போம். தலை நிறைவடைகிறது 5-4-3